சர்க்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் மூத்த செய்தியாளர் ஷபீர் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தேமுதிகவினுடைய நிலை ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலை மாறி இருக்கு. வெறிச்சோடி காணப்படுது. மனு வாங்குறதுக்கு கூட நான் தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு மனு வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழல். இது என்ன காரணம்? அதுக்கு முழுக்க தேமுதிகவுடைய அரசியல் தான் காரணம். ஏன்னா கேப்டன் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்கு இருந்த மதிப்பு, அந்த கட்சிக்கு இருந்த மரியாதை, அதே போல் அந்த கட்சி எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் மீது மக்களுக்கு பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்துக்காக மக்கள் வாக்களித்தார்கள், வாக்களிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இன்னைக்கு தேமுதிகவுடைய நிலைமை ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படின்னா, கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு அல்லது கேப்டன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத டைம்லேயே அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ண பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்கள் உடன் இருந்தவர்கள் சுதீஷ் இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்படின்றது அவங்களுக்கு சரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் அவங்க இருந்திருக்காங்களா அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. என்னைக்கு கேப்டன் அதிமுகவோட கூட்டணிக்கு போனாரோ அன்றைக்கே அவருக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்றது போயிருச்சு. இந்த தனித்துவம் அப்படின்றது என்ன, ஒரு ஆல்டர்னேட்டிவாக மக்கள் பார்த்தாங்க. முதல் எலெக்ஷன்லேயே 8% அவரை எம்எல்ஏ ஆக்குனாங்க. இரண்டாவது எலெக்ஷனில் அதிமுகவோட இருந்ததுனால அவருக்கு அந்த வேவ்லேயே எதிர்கட்சி தலைவராக கூட வருவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சி. ஆனால் அந்த வாய்ப்பை அவங்க எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை அப்படின்றது. அதற்கு பிறகு மாறி மாறி கூட்டணிக்குள் வருவதற்கு அதிக இடங்களை கேட்பது, இப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றத வச்சு தான் அரசியல் கட்சிகள் அவங்கள கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவங்க எடுப்பாங்க. இப்போ அதுலேயே ஒரு குறைபாடு இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த 8% ஓட்டு அப்படின்றது இன்றைக்கி அவங்க கிட்ட இல்லை அப்படின்னும் போது, நீங்கள் மீண்டும் பாமகவுக்கு 23 சீட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு 24 சீட்டு கொடுக்கணும். பாமகவுக்கு நீங்கள் 18 சீட்டு கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு 19 சீட்டு கொடுக்கணும். பாமகவை விட ஒரு சீட் எங்களுக்கு கூடுதலாக இருக்க வேண்டும். பாமகவோட நாங்கள் பெரிய கட்சி அப்படின்னு இன்னைக்கு கூட அவங்க கிளைம் பண்ணுறது அப்படின்றது அது ஏற்க முடியாத ஒரு விஷயம். இல்ல, பாமகவை வைத்து இவங்க சீட்டு கேட்கறது அப்படின்றது இவங்களை பெரிய கட்சியாக காட்டிக்கொள்வதற்கா இல்ல பாமகவை சிறிய கட்சியாக காட்டுவதற்கா? நாங்கள் பாமகவை விட பெரிய கட்சி, பாமகவை விட எங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகம், பாமகவை விட எங்களுக்கு செல்வாக்கு அதிகம் அப்படின்னு அந்த பழைய காலத்து நினைவுகள்லேயே அவங்க இன்னும் இருக்காங்க அப்படின்றதான். இப்போ இரண்டு கட்சிகளும் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு, அவங்க கேட்குற சீட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அது ரொம்ப கிளியராக தெரியுது. நீங்கள் அதிமுக கிட்டேயும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, திமுக கிட்டேயும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற 14 சீட்டோ 19 சீட்டோ இது கொடுப்பதற்கு தயாராகவே இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம். இல்ல, தேமுதிகவினுடைய மாநாட்டில் அவருடைய பையன் பேசும் பொழுது, அந்த கட்சியினுடைய இளைஞரணி அவர் பேசும் பொழுது தெளிவா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பேரம் பேசக்கூடிய ஆட்களும் கிடையாது, நாங்கள் சீட்டுக்காக போய் நிற்கக்கூடிய ஆட்களும் கிடையாது, எங்களை பலத்தை வைத்து தன்னால கொண்டு கொடுப்பாங்க நாங்க. ஆனா இன்னைக்கு தன்னால அவங்களுடைய கட்சி ஆட்களே நிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா இல்லையான்னு கேட்ட ஒரு கேள்விக்குரிய எழுப்பு. அதுதானே யதார்த்தம். இப்ப அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் தேமுதிக தலைமை. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா ஒரு டினையல் மோட்லேயே இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நடந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் பத்திரிகையாளரை பார்த்து வெறிச்சோடி காணப்பட்ட இதை நீங்கள் போட்டிருக்கீங்க, அதை இதெல்லாம் வீடு பூந்து அடிப்போம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. அதை நாங்கள் எப்படி பார்க்கலாம்? இல்லை, எப்போவுமே தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பத்திரிகையாளர்களோட ஒரு நல்ல உறவு வைத்ததே கிடையாது. எப்போவுமே அவங்க தங்களை ரொம்ப பெரிய கட்சி, நாங்கள் தமிழ்நாட்டுடைய அரசியலில் நாங்கள் தான் புரட்டி போடுறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மமதையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன். அதாவது இந்த பேச்சுக்கள்லாம் பத்திரிகையாளர்களை மிரட்டுவதோ, பத்திரிகையாளர்களை மிரட்டினதுனால யாருமே உண்மையை சொல்லாமல் போகிறதில்ல. வெறிச்சோடி காணப்படுகிறதுனா வெறிச்சோடி காணப்படுகிறதுன்னு தான் போடுவாங்க. அது கூட்டம் கூட்டமாக அலைமோதுகிறது அப்படின்னு மாற்றி போடணும் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு ஆட்கள் இருக்கணும்ல. நீங்கள் விருப்ப மனு கொடுக்குறீங்க, அந்த விருப்ப மனுவை வாங்குவதற்கு யாருமே வரல அப்படின்னா அப்போ உங்கள் கட்சி தொண்டர்களிடையே அந்த ஒரு மனநிலை இல்லை அப்படின்றத காட்டுது. அப்போ தலைவர்கள் வேறு மனநிலையில் இருக்காங்க, அந்த கேப்டனுடைய குடும்பத்தினர் வேறு விதமான ஒரு மனநிலையில் இருக்காங்க. அப்புறம் கூட இருக்கக்கூடியவர்கள்லாம் நாங்கள் பத்திரிகையாளர்களை வீடு பூந்து வெட்டுவோம், வீடு பூந்து அடிப்போம் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. அதாவது ஒரு கட்சி கேப்டன் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்கு இருந்த செல்வாக்கு, அந்த கட்சிக்கு இருந்த மரியாதை, இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி பேச்சுக்கள் மூலமாக தான் நான் அவங்க அதை வீணடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறேன். அதாவது உங்களுக்கு தொடர்ச்சியாக தேமுதிக பத்திரிகையாளர் சந்திப்புகளில் பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு பத்திரிக்கையாளர்களும் வரணும், பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பையும் நடத்தணும், பத்திரிக்கையாளர்கள் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கேள்வி தான் கேட்கணும். வேறு ஏதாச்சும் கொஞ்சம் கடினமான கேள்விகளை கேட்டாங்கன்னா, நீ என்ன புதிய தலைமுறையா, நீ என்ன இந்த தலைமுறையா அப்படின்னு கடுமையாக பேசக்கூடிய ஒரு நடவடிக்கை. இது எல்லாமே வந்து என்னன்னா, அவங்க வந்து அவங்க தங்களை வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல நாம் இருக்கோம், நமக்காக வந்து 2 திராவிட இயக்கங்களும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க. இலக்குல வந்து நிக்கிறதுக்கே அங்க ஆள் இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல இரட்டை இலக்கு கேட்டுக்கிட்டு டிமாண்ட் பண்றதுல எந்த விதத்துல நியாயம்? ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்குற சீட்டு கொடுக்குற மனநிலையில் எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாஜகவே கொடுக்காது. இவங்க திமுகட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகட்ட இவங்க கேட்குறது 14 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா. அதிமுகவில் கேட்குறது ராஜ்யசபா அண்ட் 19 சீட்டு, பாமகவோட ஒரு தொகுதி கூட கேட்குறாங்க. அதே மாதிரி இவங்க இன்னொரு இதில் பாஜகவில் அவங்க கேட்கும்போது, எங்களை ஒன்றிய அமைச்சர் ஆக்குங்க, நாங்கள் ராஜ்யசபா இங்கே பேசிடுவோம், ஒன்றிய அமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் கொடுக்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து பிஜேபி வந்து அவங்கள கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விருப்பத்தில் இருந்தால் கூட, இன்னைக்கு அந்த அவங்க வர்றதுனால இந்த கூட்டணிக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிறது அப்படின்னு இருக்கலாம். கேப்டனுக்காக இன்னும் வந்து வாக்களிக்கிற ஒரு 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 கேப்டனுக்காக வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்கலாம். ஆனால் இவங்களுக்காக யாராச்சும் வாக்களிக்கிறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இந்த கட்சியில் நாங்கள் யார்கிட்டையும் பேரம் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம், நீங்கள் பேரம் பேசலைன்னா இந்நேரம் கூட்டணி அறிவிச்சிருக்க வேண்டியதானே, இல்லைன்னா நாங்கள் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. இப்போ எந்த இடத்துலையும் இவங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவங்க இல்லை. மாறாக இதை வந்து பப்ளிக்கில் பேசும்போது யாரும் வந்து எங்கள் கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மேடைக்கு பேசுகின்ற பேச்சாக தான் இது இருக்கிறது தவிர, இது யாரையும் அச்சுறுத்த போவதும் இல்லை. இதை 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 பார்த்துட்டு பயந்துட்டு உண்மையை சொல்லாமல் பத்திரிகையாளர்கள் இருக்க போவதும் இல்லை. இப்போ தேமுதிகல வாங்கிறதுக்கு விருப்ப மனு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே தாவேக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையா அடிச்ச மனுக்கள் எல்லாம் காலின்ற ஒரு நிலைமை இருக்கு. அப்போ அந்த சைடு நம்ம எப்படி பார்க்கறது? இல்லை, அது ஒரு புது கட்சி. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விருப்ப மனு வாங்குறதுல வந்து எல்லா கட்சிகளை விட கூடுதலாக உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு மனுவை வாங்கிட்டு போனோன்னா நம்ம தலைவரை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி போட்டி போடுவதற்கும் வந்து சில பேர் தயாராக இருப்பார்கள். இதெல்லாமே வந்து வழக்கமாக நடக்கின்ற ஒரு விஷயந்தான். இப்போ நீங்கள் திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளிடையே தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருப்ப மனு வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது பல பேர் வந்து விருப்ப மனு வாங்கி அந்த தொகுதியில் அவங்க பேரை போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து தொண்டர்கள் யூஸ்வலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்துட முடியாதா, அவங்க கூப்பிட்டு நம்மளை இன்டர்வியூ நடத்திட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். 2வது இப்படி பண்ணாதான் நம்ம வந்து நம்ம லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ண முடியும், நாமெல்லாம் வந்து இந்த கட்சிக்காக இருக்கிறோம், இந்த தொண்டர்கள்லாம் உங்களுக்காக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அதெல்லாம் வந்து தொண்டர்கள் செய்கின்ற ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு அதீதமான ஒரு ஆர்வம் என்பது இருக்கிறது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஒரே நாளில் அவங்க விருப்ப மனு கொடுக்குறாங்கன்னா அத்தனை விருப்ப மனுவும் காலி ஆகுகிற அளவுக்கு வந்து வாங்குறாங்க. அப்படி இப்போ நீங்கள் அதிமுகவில் இப்போ விருப்ப மனு கொடுத்த விருப்ப மனு எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் அதை முதல்ல நாளே வந்து வாங்கிடணும் அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ பேர் அதில் ஆர்வம் காட்டினாங்க. அப்போது அதுலேயே தெரியுது இல்லை உங்களுக்கு கட்சிக்காரங்களுடைய மூட் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதெல்லாம் தான் வந்து சில இண்டிகேஷன்ஸ். இதை வச்சுலாம் நீங்கள் கட்சிக்காரங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்றத ரீட் பண்ணலாம். இப்போ தேமுதிகவுக்கு ஏன் காலியாக இருக்கிறது அப்படின்னா, கட்சிக்காரங்க ஒரு மெசேஜை வந்து தலைமைக்கு அனுப்புகிறாங்க, புரிஞ்சுக்குங்க, நிலைமை சரியில்லை, போட்டு இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க, ஏதாவது ஒரு இடத்துல பேசி சீட்டை வாங்கிறதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்னு. தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளை கொடுக்கறது தான் வந்து தயாராக இருக்கிறார்கள். அப்படி இல்லைன்னா அந்த 4 கூட இன்னும் கம்மியாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 2 கட்சிகளும் என்ன சொல்கிறாங்க, நாம் வந்து அதிக இடங்களை இவங்களுக்கு கொடுத்தோம்னா கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அதிக இடங்களை கேட்பாங்க. இப்போ விசிகே உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு அதிக இடங்கள் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்சின்னா அது விசிகா தான். ஏன்னா விசிகா வளர்ந்துருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விசிக தலைவர் வந்து ரொம்ப கடுமையாக பிஜேபியை எதிர்த்து களமாடி இருக்கிறார். அவருடைய பொசிஷன்லேருந்து அவர் எங்கேயுமே வந்து மாறவே இல்லை. 2வது அவர் எந்த இடத்துலையும் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்பு அவர் குறைக்கவே இல்லை. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்தாபன ரீதியாக அவரும் வந்து வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கும் இருக்கிறதுனால வலுப்படுத்தி கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் அந்த கட்சி
உங்களுக்கு வந்து 6 தொகுதிகளை தாண்டி நிற்கணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுல ஒன்றும் தப்பில்லை. இப்போ நீங்கள் புதிதாக வரக்கூடிய கூட்டணிக்குள்ள புதிதாக வரக்கூடிய தேமுதிகவுக்கும் 6 சீட்டு, விசிகேக்கும் 6 சீட்னா தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் என்ன, விசிகேவுடைய வாக்கு சதவீதம் என்ன? ஓட் கன்வர்ஷன் எப்படி நடந்திருக்கு? விசிகேவுடைய ஓட் கன்வர்ஷன் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தலில் அதெல்லாம் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸாக மாறி இருக்கிறது. அப்படின்னும் போது நீங்கள் தேமுதிகவையும் விசிகேவும் ஒரே மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாமே வந்து அவங்க பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் எல்லாரையும் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்முடைய தமிழக காங்கிரஸ் தலைவர் வந்து செல்வ பெருந்தகை ஒரு பேட்டியில சொல்றாரு, எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதே போல இவர் வந்து ஸ்டாலின் வந்து பெரிய மனசு பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு சூசகமா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது வந்து கூட்டணியில இருந்து ஒரு கேள்விக்குறி வைக்கிறதுக்கா? இல்லை, உங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும் அப்படின்றது தான் காங்கிரஸுடைய கோரிக்கை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடந்த தேர்தலில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. கடந்த தேர்தலில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் அப்படின்றதுக்காக 25 சீட்ஸ்க்கு செட்டில் ஆனாங்க. எல்லா கூட்டணி கட்சிகளும் அப்படிதான் செட்டில் ஆனாங்க போனாட்டி. இந்த முறை எங்களுக்கு கூடுதலான இடங்களை ஒதுக்குங்க அப்படின்றது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஸோ அந்த கோரிக்கை என்பது அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் ஒவ்வொரு தேர்தல்லையும் கொஞ்சம் உங்கள் கட்சி வளரணும்னு நினைப்பீங்க, கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா சீட்ஸில் நிற்கணும்னு நினைப்பீங்க. இப்போ வந்து விசிகே வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்போ கூடுதல் இடங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு கூடுதல் இடங்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் கட்சி கூட்டணிக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் காங்கிரஸ்க்கு மட்டும் தூக்கி எக்ஸ்ட்ரா இடங்கள் கொடுத்தீங்கன்னா விசிகே என்ன கேட்க மாட்டாங்களா? கேட்க தானே செய்வாங்க. அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஆதரவாக எந்த இடத்துலையும் பிரச்சனை பண்ணாமல் கூடுதலான இடங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய விசிகே, லெஃப்ட் பார்ட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கூடுதலான இடங்களை கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து கூடுதல் இடங்கள் உங்களுக்கு காங்கிரஸ் தேவை என்பதற்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை உருவாக்கும். நீங்கள் கூட்டணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீட் ஷேரிங் ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ. ரெண்டாவது வந்து எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றதும் ஒரு மேஜர் இஷ்யூ. அப்போ இதெல்லாம் பேசி தீர்த்து அந்த நம்பர்ஸ்லாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் குழு போட்டு பேசுவாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து ஒப்பீனியன் டிவைடட். கட்சிக்குள்ள ஒரு சாரார் தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்றாங்க, ஒரு சாரார் திமுகவிலேயே இருக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ அதில் அந்த கான்ஃப்ளிக்டில் தான் இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ பல பேருக்கு வந்து தாவேகா ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதுனால காங்கிரஸில் அவங்க வந்து கூடுதல் சீட்டை கேளுங்க அப்படின்றாங்க. நீங்கள் மறுபடியும் 25 அப்படின்னா கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு போயிடுவாங்க. அப்போ கூடுதல் இடங்களை கேட்கணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது கூடுதல் இடங்களை கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த முறை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் வந்து இந்த முறை ஆட்சி எப்படி அமையும் அப்படின்னா காங்கிரஸோட ஆதரவோடு தான் ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வரும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கூடுதலாக கேட்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு மற்ற மாநிலங்களில் ஆட்சியில் பங்கு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆட்சியில் பங்கு அப்படின்ற விஷயத்த 2 திராவிட இயக்கங்களும் அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க. அப்போ பிஜேபி அதிமுகட்ட கேட்குது, அதே மாதிரி காங்கிரஸ் வந்து திமுகட்ட கேட்குது. அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்றத இப்போ நீங்கள் அதை பெருசாக வலியுறுத்தாதீங்க அப்படின்றாரு. பட் அதையும் மீறி அவர்கள் தொடர்ந்து அதை பேசுகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். அப்போ அந்த டிமாண்டில் அவங்க வந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறார்கள் அப்படின்றதான் காட்டுது. நீங்கள் டெல்லியில் கூப்பிட்டு கூட்டம் போட்டு எல்லாருடைய கருத்தை கேட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கூட தலைவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னா டெல்லியுடைய மனநிலை வேறு விதமாக இருக்கிறதுக்கான இதுதான் இண்டிகேஷன். ஸோ இதை விட வேற என்ன இண்டிகேஷன் வேணும் அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ தாவேகாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறிது நாட்களே இருக்கு. இப்போ மனுக்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இவங்க எந்த மாதிரி கூட்டணியில தாவேகா வந்து முழுமை அடைஞ்சு இந்த தேர்தல் களத்தை பார்க்கலாம்? சரி, தாவேகாவுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரே ஒரு கட்சி தான், காங்கிரஸ். காங்கிரஸ் அவங்களோட கூட்டணிக்கு வந்தாங்கன்னா காங்கிரஸோடு சேர்ந்து ஒரு சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது தாவேகாவுடைய எதிர்பார்ப்பு. அந்த கூட்டணி அமைந்து விட்டால் அதுவே தாவேகாவுக்கு போதும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இன்னும் சிறிய கட்சிகளோடு சேர்த்துக்கிட்டு நாம் வந்து அந்த வியூகத்தோடையே நம்ம தேர்தல் களத்துக்கு போனோம்னா நமக்கு ஒரு மொமெண்டம் கிடச்சிரும். நீங்கள் தாவேகாவோட எந்த கட்சி சேர்ந்தாலும் அது தாவேகாவுக்கு ப்ளஸ். அதில் காங்கிரஸ் கூடுதலாக சேர்ச்சு அப்படின்னா 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, திமுக கூட்டணி உடைந்தது அப்படின்ற ஒரு பிம்பம் வரும். இரண்டாவது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு செக்யுலர் பார்ட்டி ஓட காங்கிரஸ் சேருகிறது அப்படின்னும் போது
உங்களுக்கு நிறைய வாக்குகள் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதே அஇஅதிமுக வந்து தொடர்ந்து இந்த காங்கிரஸ் வெளியே வந்துருச்சு, வெளியே வரப்போகுது இப்படின்ற ஒரு சிம்பிளை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்காரு எடப்பாடி. இபிஎஸ் ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, எங்க அணியில எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு, நாங்க ஒரு கூட்டணி அமைச்சிட்டோம், இன்னும் வந்து சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த கட்சிகளை உள்ள கொண்டு வரது தான். ஆனா பெரிய பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க கூட்டணியில இல்ல, அது திமுகல தான் இருக்கு அப்படின்றதுக்கான அது ஒரு பிரச்சாரத்துல பேசக்கூடிய ஒரு பாயிண்டா தான் அது இருக்கே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து அதிமுகவோட வந்துரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லை. பட் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய ஷோலேயே பேசியிருந்தோம், காங்கிரஸுக்கு ரொம்ப நேச்சுரலாக ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் அப்படின்னா அது வந்து அவங்க அதிமுகவை தான் கூடுதலாக விரும்புவாங்க. ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு அணி அப்படின்னு காங்கிரஸில் பல பேர் நினைக்கக்கூடியதாக இருக்குது. டிஎம்கேலனா கொஞ்சம் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ராகுல் காந்தியை இங்கே கூப்பிட்டு வந்து தன்னிச்சையாக காங்கிரஸால் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாது. கூப்பிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் கூப்பிட்டு வரீங்க, எதுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க அப்படின்லாம் திமுக கிட்டேருந்து நிறைய கேள்விகள் என்பது வருகிறது. திமுகட்டேருந்து ஒரு நெருக்கடி என்பது வருகிறது. நீங்கள் இப்போ கூட ராகுல் காந்தியை கூப்பிட்டு வந்து ஒரு 2 நிகழ்ச்சிகளில், அரசு நிகழ்ச்சிகளில், ஏன்னா ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருக்கார், அப்போ ஒரு 2 நிகழ்ச்சிகளில் ராகுல் காந்தியை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முயற்சி திமுக எடுத்தாங்க. பட் ராகுல் காந்தி வரல அப்படின்னும் போது அதுவே ஒரு இண்டிகேஷனாக அவங்க இருந்திருக்கணும். ஏன்னா ராகுல் காந்தி ஏன் வரல, ஏன்னா ஸ்டாலின் இஸ் மை பிரதர் அது இதெல்லாம் பேசிட்டு ராகுல் காந்தி திடீர்னு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு அப்படின்னும் போது அதுவே ஒரு இண்டிகேஷன், இவங்க வேற ஏதோ ஒரு மனநிலையில் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு இண்டிகேஷனு. அதை சரியாக டிஎம்கே ரீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. இப்போ இவ்வளவு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நாம் வந்து திமுக அணியில் காங்கிரஸ் கூட ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு எதிர்பார்த்தோமா? இவ்வளவு இழுபறி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ அந்த இழுபறி வருவதற்கான ஒரு சூழல் தானாக அங்கே உருவாகி விட்டது. ஏன்னா இவங்க டைம் கொடுக்க கொடுக்க அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் டிஎம்கே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, லாஸ்ட் மினிட்ல ஏதாவது பேசி அவங்கள கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அது எப்படி போவோம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு அவங்க இது காங்கிரஸ்க்குள்ள ஒரு அணி ரொம்ப வேகமாக தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தாவேக்காவோட போனோன்னா நமக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி திமுக மீது அதிகமாக இருக்கிறது, மீண்டும் நம்ம போனோம்னா அது நம்மளை பாதிக்கும், நம்மளுடைய வெற்றியை பாதிக்கும். அதே போல் கட்சியுடைய வளர்ச்சி மற்ற விஷயங்கள் 2029 திமுகவுக்கு அதே 40 தொகுதிகள் கிடைக்குமா அப்படின்னு அந்த கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ இருக்கிற புது ஆப்ஷன் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்னொரு செக்குலர் பார்ட்டியாக இருக்கக்கூடிய, இன்னொன்று பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவோட போகிறது தான் வந்து நமக்கு சிறந்த ஒரு மூவ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு பாண்டிச்சேரி, கேரளா, அதுக்கப்புறம் ஏனைய பல மாநிலங்களில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஹோல்டு அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த கன்சிடரேஷன்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு கூட வந்து எல்லாமே வந்து அன்புமணி பக்கம் வந்துருச்சு, ராம்தாஸ் வந்து தனித்து விடப்பட்டார் அப்படின்ற ஒரு சூழல் நிலவுது. தேர்தல் ஆணையமும் கோர்ட்டு எல்லாமே வந்து அன்புமணிக்கு சாதகமாக இருக்குது. இப்போ ராம்தாஸ் என்ன பண்ண போகிறார்? அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டட். ஒன்று, அவர் வந்து திமுக அணிக்கு போகணும். திமுக அணிக்கு போகிறதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்பது இருக்கிறது. ஏன்னா விசிகே சீஃப் திருமாவளவன் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, பாமக இருக்கக்கூடிய அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியேறி விடுவோம் அப்படின்னு. முதல் முறையாக வெளியேறி விடுவோம் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அப்படின்னா இதுக்கப்புறம் அங்கே வந்து வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் அங்கேருந்து வேறு ஏதாவது மாற்றங்கள் நடந்தால் மட்டுமே அதற்கான வாய்ப்புகள், அதுக்கான கதவுகள் அப்படின்றது ஓப்பன் ஆகும். பட் இன்னைக்கு தேதிக்கு அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அதிமுக பக்கம் போகும்போது கூட பிஜேபி தரப்புலேருந்து பேசுகிறாங்க, நீங்கள் பிஜேபி அக்கௌண்ட்டில் உள்ளே வந்துடுங்க. இப்போ அதிமுகவில் எப்படி ஆயிடுச்சுன்னா, அதிமுக பேசி சில கட்சிகளை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க, பாஜக பேசி சில கட்சிகளை உள்ளே கொண்டு வராங்க. அப்படின்னும் போது நமக்குள்ளே இந்த சீட்டை வந்து பிரிச்சுக்கலாம், நீங்கள் என்டிஏக்கு கொடுக்குறீங்க, என்டிஏ உடைய கூட்டணி கட்சிகளாக நாம் வந்து இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்துடுறோம். யார்? அமமுக, அதே போல சீனியர் ராம்தாஸ் பேசுறாங்கன்னா அப்படி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. மறைமுகமா வந்து பாஜக இங்க தமிழகத்துல வந்து எதிர்கட்சியா கால் ஊன்றதுக்கான வேலையா இதை பார்க்கலாம் இல்லையா? இல்லை, நிச்சயமா அதற்கு யார் இடம் கொடுத்தது? நீங்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னா அது அதிமுக தான் அமைத்திருக்க வேண்டும். அதிமுக அதை பாஜக கையில் அவுட் சோர்ஸ் பண்ண மாதிரி ஒரு இது இருக்குது. நீங்கள் இங்கே இந்த கூட்டணிக்கான இந்த ஒருங்கிணைப்பு இது எல்லாமே வந்து பாஜக தான் பண்ணுகிறது அப்படின்ற ஒரு தோற்றம் என்பது இருக்கிறது இல்லையா? அதுவே அதிமுகவுக்கு ஒரு பெரிய மைனஸ். நீங்கள் அதிமுக மீது ஏன் மக்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை வரல அப்படின்னா, ஒன்று, நீங்கள் வந்து கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, 26லும் கூட்டணி கிடையாது அப்படிங்க.
மறுபடியும் நீங்கள் கூட்டணிக்குள்ளே ஏதோ ஒரு அழுத்தத்தின் பேரில் உள்ளே போயிட்டீங்க. ரெண்டாவது, அட்லீஸ்ட் நீங்கள் கூட்டணிக்கான முயற்சிகளை எடுக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தான் இந்த கூட்டணி அமைப்பதற்கு ரொம்ப தீவிரமான முயற்சிகள், அது அதிமுகவை விட தீவிரமான முயற்சிகள் பாஜக தான் எடுக்குது. அதை அட்லீஸ்ட் அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. மூன்றாவது, நீங்கள் வந்து பாஜகவுடைய மேடையில் இந்த ஒருங்கிணைப்பு என்பது நடக்கிறது. எல்லா கட்சியினரையும் நீங்கள் ஒருங்கிணைக்கிறீங்க. அது அதிமுகவுடைய மேடையாக இருக்க வேண்டும். அப்போ இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிஜேபி ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு இருக்குது. இப்போ பிஜேபிக்கு எவ்வளோ தொகுதிகள், பிஜேபி தனிப்பட்ட முறையில் நிற்கிறதுக்கு எவ்வளோ தொகுதிகள், அதுக்கப்புறம் பிஜேபியோட கூட்டணி அப்படின்னும் போது கூட அந்த கூட்டணி கட்சியினர் வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தொகுதிகள் அப்படின்னும் போது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் அவங்க கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அதிமுக தயாராக இருக்கிறதா அப்படின்னா அதெல்லாம் வந்து பெரிய கேள்வி. இதிலெல்லாம் என்ன சிக்கல் வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு வகையில் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பிஜேபியை எப்படியாச்சும் நம்ம இது பண்ணிடுவோம். உங்களுக்கு அதாவது ஒரு பேட்டியில் கூட இந்த பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு தொங்கு சட்டசபை வந்தால் கூட அமித்ஷா மேஜிக் பண்ணிடுவார் அப்படின்னு. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர வச்சிரும், அதாவது மக்கள் வாக்களித்து நம்மளை தேர்வு செய்வாங்க அப்படின்றத தாண்டி இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி நம்மளை உட்கார வச்சிருவாரு அப்படின்ற மாதிரி மாநிலங்களில் நடந்த மாதிரி இங்கே ஒரு மேஜிக் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்றது. அதான் அப்போ மக்களுடைய ஆதரவை பெற்று மக்களுடைய அபிமானத்தை பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு மேடைகளில் பேசிக்கிட்டாலும் அவங்களுடைய உள்ளுணர்வும் அவங்க சொல்லக்கூடிய விஷயமும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கணக்கெல்லாம் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்போ வந்து சசிகலா வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவாட்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தேர்தல் களத்தில் கூட இறங்கலாமா அப்படின்ற தாவேக்காவோடு இணைந்து அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வருது. ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அதை வந்து அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நாளைய தினம் உங்களுக்கு வந்து பிஜேபி ஒரு அழுத்தம் கொடுக்குது, சரி கூட்டணிக்குள்ளே வந்துடுறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்குது, இவங்க பாட்டுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டு நான் இந்த தேர்தலில் வந்து விலகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த கூட்டணிக்கே அது வந்து ஒரு லாஸாக போயிடும். நீங்கள் ஓபிஎஸும் அதே மாதிரி தான். ஓபிஎஸ் வந்து தாவேக்காவோட பேசுகிறார், பட் இன்னும் கொஞ்சம் அது வந்து அது எப்படி அப்படின்றது தெரியல. ரெண்டாவது, நீங்கள் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வந்தாலும் ஓபிஎஸ் கூட யார் இருக்கா? அதே மாதிரி இவங்க சசிகலா அம்மையார் அவர்களும் என்ன கட்சி ஆரம்பித்து ஒரு அமைப்பு ஆரம்பித்து இவங்க உள்ளே வர்றது அப்படின்றது நாளைய தினம் பிஜேபி ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப பெரிய சிக்கல் தாவேக்காவுக்கு உருவாயிரும். அதனால் தாவேக்கா கிட்ட வந்து இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்களை உள்ளே கூப்பிட்றதா இல்லையா, அவரை உள்ளே கூப்பிட்டாங்கன்னா தாவேக்காவுக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படும். இப்போ ராமதாஸ் அவர்கள் நீங்கள் கலைஞர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு மூத்த தலைவர், அவர் வந்து விஜயோடைய லீடர்ஷிப்பை என்டாஸ் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் போகும். ஆனால் அது வாக்குகள் எப்படி மாறும், அந்த ஈக்குவேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வி.கே. சசிகலா அவர்கள் வரும்போது நீங்கள் ஊழல்னு பேசிட்டு அவங்கள கூட்டணிக்குள்ளே வைப்பது அப்படின்றது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்குமா, அதை அவங்க யோசிப்பாங்களா அல்லது அதை அவங்க ஈவன் கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. மேபி வெளியே வேணால் வந்து ஸ்பெக்குலேஷன் இருக்கலாம், பட் அதை டிவிக்கே சீரியஸாக கன்சிடர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல.